இவ்வுபனிஷத்தில் முதல் மந்திரமே சிஷ்யனுடைய கேள்வி. அடுத்த மந்திரத்தில் குருவினுடைய பதில். சிஷ்யனுடைய கேள்வி: இந்த ஸ்தூல சூக்ஷ்ம உடலுக்கு வேறாக உணர்வு சொரூபமாக ஒரு தத்துவம் இருக்கின்றதா? அப்படி இருந்தால் அதனுடைய தன்மை என்ன? நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த ஸ்தூல உடல், பிறகு நம்முடைய மனம், அதை சாஸ்திரம் சூக்ஷ்ம சரீரம் என்று சொல்கின்றது. இந்த உடலுக்கும் சூக்ஷ்ம சரீரத்திற்கும் வேறாக உணர்வு சொரூபமாக, ஆங்கிலத்தில் கான்சியஸ் பிரின்சிபிள் என்று சொல்கின்றோம். அவேர்னஸ், கான்சியஸ் பிரின்சிபிள், அப்படி ஒரு தத்துவம் இருக்கின்றதா? அப்படி இருந்தால் அதனுடைய தன்மை என்ன? நேற்று நாம் பார்த்தோம், ஒரு சிஷ்யன் குருவிடம் கேள்வியை கேட்கும் பொழுது சிஷ்யனுடைய அறியாமை கேள்வியிலிருந்து வெளிப்படும். அது மட்டுமல்ல, சிஷ்யனுடைய அறிவும் கேள்வியிலிருந்து வெளிப்படும். எப்படிப்பட்ட அறிவை சிஷ்யன் ஏற்கனவே அடைந்திருந்தால் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்க முடியும் என்று சிஷ்யனுடைய அறிவும் சிஷ்யனுடைய அறியாமையும் கேள்வியில் வெளிப்படும். சிஷ்யனுடைய அறியாமைக்கு குருவானவர் பதில் கூறுவார். இங்கு ஏற்கனவே சிஷ்யன் எதை அறிந்துள்ளான் என்று இப்பொழுது முதலில் பார்ப்போம். சிஷ்யனுக்கு என்ன அறிவு எப்படியோ அவனுக்கு கிடைத்துள்ளது, அதன் அடிப்படையில் இவ்விதம் கேள்வியை கேட்டுள்ளான். அதை இப்பொழுது பார்ப்போம். இவன் என்ன அறிந்துள்ளான் என்றால், நம்முடைய அனுபவத்தில் நம்முடைய ஸ்தூல சரீரம் உணர்வு மயமாக இருந்த போதிலும் அது உண்மையில் ஜட சொரூபம், ஜடமானது, உணர்வற்றது என்று உணர்ந்துள்ளான். நம்முடைய ஸ்தூல உடல் உணர்வாக நாம் அனுபவித்தாலும் அது உண்மையில் ஜட தன்மையுடன் கூடியது என்பதை உணர்ந்துள்ளான். அதை நாம் சற்று சிந்தித்தால் உணர்ந்து விடலாம். எப்படி என்றால், நாம் வெளியே எத்தனையோ பொருள்களை பார்க்கின்றோம். களிமண்ணால் ஆன பானையை பார்க்கின்றோம். அந்த பானையானது ஜடமானது, அதற்குள் உணர்வு கிடையாது. காரணம் என்ன? பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட களிமண்ணினால் அந்த பானை உருவாக்கப்பட்ட காரணத்தினால், களிமண் ஜடமாக இருப்பதனால் களிமண்ணிலிருந்து தோன்றிய பானையும் ஜடமாகத்தான் இருக்கும். அல்லது வீட்டில் எவர் சில்வர் பாத்திரத்தை பயன்படுத்தும், அவைகளுக்கெல்லாம் உணர்வு கிடையாது, ஜடமானது. காரணம், அது எதிலிருந்து செய்யப்பட்டதோ அதுவும் ஜடமானது. அப்படி பார்க்கையில் நம்முடைய இந்த உடலானது பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை. இந்த உடல்ல பூமியினுடைய தத்துவம் இருக்கின்றது, உடலுக்குள்ள ஆகாசம் வெற்றிடம் இருக்கின்றது, காற்று இருக்கின்றது, உஷ்ணம் இருக்கின்றது. இவைகள் எல்லாமே ஜடமாக இருக்கின்றது. இவைகள் எதற்குமே உணர்வு இல்லை. 5 பூதங்களால் செய்யப்பட்ட இந்த உலகம் எப்படி ஜடமோ, அதிலிருந்து இந்த உடல் உருவாக்கப்பட்ட காரணத்தினால் சிஷ்யன் உணர்கின்றான், இந்த ஸ்தூல உடலும் ஜடமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இதற்குள் ஒரு உணர்வு, ஒரு கான்சியஸ் பிரின்சிபிள் இருப்பதை நாம் அனுபவிக்கின்றோம். ஆகவே அதனுடைய தத்துவம் என்ன? அதனுடைய சொரூபம் என்ன? இதுதான் சிஷ்யனுடைய கேள்வி. இப்ப சிஷ்யன் ஆராய்ச்சி செய்து என்ன உணர்ந்துள்ளான்? வெளியே இருக்கின்ற உலகம் ஜடமான பஞ்சபூதங்களினால் செய்யப்பட்டதனால் இந்த சரீரம் ஜடமாகத்தான் இருக்க வேண்டும். காரணம், அதுவும் பஞ்சபூதத்தினால் செய்யப்பட்டது. இப்போ உலகம் ஜடம்,
பஞ்சபூதத்தினால் செய்யப்பட்டது. உடலும் ஜடம் பஞ்சபூதத்தினால் செய்யப்பட்டது. ஆனாலும் இந்த உடல் உணர்வு மயமாக செயல்படுகிறதே, அது எதனால், அது எப்படி, அதுதான் கேள்வி. பிறகு இனி ஒரு காரணத்தையும் நாம் கூறலாம். இந்த உடலுக்கென்றே சுயமாக அறிவு உணர்வு என்று இருந்தால் நமக்கு உறக்கம் என்ற அனுபவமோ மரணம் என்ற அனுபவமோ வராது. இப்போ மரணத்தில் என்ன நேரிடுகின்றது? இந்த உடல் ஜடத்தன்மையை அடைந்து விடுகின்றது. இப்போ இதை பார்க்கும் பொழுதும் ஸ்தூல உடல் உணர்வற்றது, அறிவற்றது, ஜடமானது. இதை தர்க்கத்தை பயன்படுத்தி கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங் இருந்தால் புரிஞ்சிடலாம். இனி அடுத்தது போகணும். நம்முடைய மனம். இப்போ நம்முடைய மனம் உணர்வு ரூபமாக இருக்கிறத பார்க்கிறோம். எப்பொழுதுமே நம்ம இன்று மனதுக்குள் அறிவில்லை, அறிவில்லை என்றால் உணர்வில்லை என்று நாம் சொன்னதே இல்லை, அந்த அனுபவமும் நமக்கு இல்லை. ஆனால் சாஸ்திரம் கூறுகின்றது நம்முடைய மனமும் ஜடம். இயற்கையிலேயே நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே ஜடம்தான் என்று சாஸ்திரம் கூறுகிறது. எதன் அடிப்படையில்? நாம் இரண்டு காரணத்தை இங்கு பார்க்கலாம். ஒன்று, ஸ்தூல உடலானது எப்படி ஸ்தூலமான பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கையோ அதே போல நம்முடைய மனமும் சூக்ஷ்மமான பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை. இப்போ ஆகாசம், நீர், வாயு போன்ற தத்துவத்தினுடைய சேர்க்கை இந்த உடல். இவைகளினுடைய சூக்ஷ்மமான நிலையிலிருந்து தோன்றியது நம்முடைய மனம். ஆகவே பஞ்ச சூக்ஷ்ம பூதங்களினுடைய மாறுதல் மனமாக இருக்கின்ற காரணத்தினால் மனமும் ஜடம். இது ஒரு காரணம். இனி ஒன்று, நம்ம எழுதுவதற்கு பேனா என்ற ஒரு கருவியை பயன்படுத்துகின்றோம். இந்த கருவியானது சுயமாக செயல்படாது. அது ஒரு கர்த்தாவினுடைய கையில் இருந்து தான் செயல்படும். எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அதற்கென்று ஒரு பிரவருத்தி, ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்காது. அது பேனாவாக எழுத ஆரம்பிச்சிடுதுன்னு சொன்னால் பிறகு அதை நம்ம பயன்படுத்த முடியாது. அது ஜடமாக இருக்கும். அது எழுதுதுன்னு சொன்னால் உணர்வுடைய ஒருவன் அதை பயன்படுத்த வேண்டும். வாகனம் ஒன்று ஓடுகிறது என்றால் அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது ஒரு கருவி. அதை உணர்வுடைய ஒருவன் செலுத்த வேண்டும். அதே போல நம்முடைய மனதை சாஸ்திரம் கரணம் என்று சொல்கிறது. அந்த கரணம் உள்ளே இருக்கின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு கரணம். கரணம் என்று சொன்னாலேயே அது ஜடம். காரணம் என்ன? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த ஜடமான மனதை யாரோ ஒருவன் உள்ளே இருந்து இயக்க வேண்டும். ஆகவே சிஷ்யன் என்ன புரிந்துள்ளான்? இந்த ஸ்தூல உடலும் ஜடம், நம்முடைய மனமும் ஜடம். அப்படி என்றால் யார் மனதிற்கும் உடலுக்கும் உணர்வை கொடுப்பது? எந்த ஒரு தத்துவம் நம்மை செயல்பட வைக்கின்றது, நம்மை உணர வைக்கின்றது? வாட் இஸ் தட் கான்சியஸ் பிரின்சிபிள்? அந்த ஒரு தத்துவத்தினுடைய சொரூபம் என்ன? இதுதான் கேள்வி. அப்ப சிஷ்யனுக்கு இப்படி கேள்வி கேட்பதற்கு காரணம், இந்த உடலையும் மனதையும் ஜடம் என்று ஏற்கனவே உணர்ந்து, ஆனால் இவைகள் உணர்வு பூர்வமாக செயல்பட காரணம் என்ன? இதுதான் கேள்வி. இப்பொழுது நாம் உபனிஷத் மந்திரத்தை பார்த்தால், கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனக. கேன இஷிதம், யாரால் இச்சிக்கப்பட்டு, யாருடைய ஆசையினால் அல்லது தூண்டுதலினால், மனக பததி, நம்முடைய மனமானது செயல்படுகின்றது. யாரால், யாருடைய தூண்டுதலினால் நம்முடைய ஜடமான மனம் உணர்வு ரூபமாக, அறிவு ரூபமாக செயல்படுகின்றது. பிறகு கேன பிராண பிரதம பிரைத்தி யுக்தக,
இந்த பிராணனானது, மூச்சு காற்றானது எதனால் செயல்படுகின்றது? யார் நமக்குள் இருப்பதனால் நாம் சுவாசிக்க முடிகின்றது? இப்போ ஏதோ ஒன்று நமக்குள்ள இருக்கிறதுனால தான் சுவாசிக்க முடிகிறது. நம்மைய போலயே ஒரு சிலையை செய்து வைத்தால் அது சுவாசிப்பதில்லை. ஆகவே இந்த உடலுக்குள் எந்த ஒன்று இருப்பதனால் ஒருவன் சுவாசித்து கொண்டு இருக்கின்றான்? நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எது உள்ள இருக்கிறதுனால அவன் மூச்சு விடுகின்றான்? ஏதோ ஒன்று சென்று விட்டால் அவன் மூச்சு விடுவதில்லை. மூச்சு போயிடுதுன்னு சொல்றோம். அப்படின்னா என்ன? அவன் மூச்சு போயிடுதுன்னா மூக்கு இருக்கு, உடல் இருக்கு, எல்லாம் அப்படியே இருக்கு. ஆனா காற்று போயிட்டு வருவதில்லை. என்ன காரணம்? இப்ப யாரோ ஒரு ஆள் உள்ள இருந்ததுனாலதான் மூச்சுட்டு இருந்தான். ஏதோ ஒன்று சென்று விட்டதனால் அவன் சுவாசிக்க முடிவதில்லை. அது என்ன? எதனால் ஒருவன் சுவாசிக்கின்றான்? பிறகு கேன இஷிதம் வாச்சம் இமாம் வதந்தி. யாரால், யாருடைய ஆணையினால், யாருடைய இருப்பினால் ஒருவனால் பேச முடிகின்றது? பிறகு சக்ஷுகு ஸ்ரோத்ரம் கௌ தேவக யுனக்தி. இப்போ இந்த இடத்துல சிஷ்யன் கேட்கின்றான், எந்த ஒரு தெய்வீக தத்துவம், எந்த ஒரு தேவன் உள்ளே இருப்பதனால் கண்ணானது பார்க்கின்றது, காதானது கேட்கின்றது? இப்ப காது கேட்பதற்கும், கண் பார்ப்பதற்கும், வாயானது சுவைப்பதற்கும், பேசுவதற்கும், பிறகு அனைத்து செயல்களுக்கும். இதிலிருந்து நம்ம நம்முடைய ஒவ்வொரு அசைவுக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்மால் ஒரு சிறு அசைவை செய்ய முடிகிறது என்றால், இந்த ஒரு சிறிய சுண்டு விரலை நம்மால அசைக்க முடிகிறது என்றால் அது எந்த ஒரு தேவன் நமக்குள் இருப்பதனால். இப்ப நமக்குள்ள யார் இருக்கிறதுனால சுவாசிக்கின்றோம், பேசுகின்றோம், பார்க்கின்றோம், செயல்படுகின்றோம்? அந்த தத்துவம் என்ன? இதுதான் கேள்வி. இனி நாம் பதிலுக்கு செல்வோம். அடுத்த இரண்டாவது மந்திரத்தில் குருவானவர் பதில் கூறுகின்றார். என்ன பதில்? ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோ ஏது என்று பதிலானது ஆரம்பிக்கின்றது. இப்ப இந்த பதிலை நாம் பார்த்தால் இவர் பதில் சொல்றாரா அல்லது இவருடைய கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறாரா, புதிர் போடுறாரான்னு நமக்கு சந்தேகம் வரும். இப்ப பதிலை மட்டும் பார்த்துட்டு பிறகு விளக்கத்திற்கு வருவோம். இவருடைய பதில், நீ கேட்ட கேள்விக்கு பதிலானது அந்த தத்துவம் காதினுடைய காது, கண்ணினுடைய கண், சுவாசத்திற்கு சுவாசமாக இருக்கின்ற தத்துவம். எது காதுக்கு காதாக இருக்கின்றதோ, எது கண்ணுக்கு கண்ணாக இருக்கின்றதோ, மனதிற்கு மனதாக இருக்கின்றதோ, அதுதான் நீ கேட்ட தத்துவம். இந்த விதத்தில் குருவானவர் பதில் சொல்றார். சிஷ்யனுடைய கேள்வி எதனால காது கேக்குது, குருவினுடைய பதில் காதுக்கு காதாக ஒன்று இருக்கின்றது அதனால் அப்படின்னு சொல்றார். அதனாலதான் நம்ம சம்பிரதாயம் அப்படின்னு ஒன்று சொல்றோம். இந்த மந்திரத்தை மட்டும் நம்ம படிச்சோம் அப்படின்னா இதனுடைய பொருள் காதுக்கு காதுங்கிற மட்டும்தான் புரியும். அதனுடைய விளக்கம் சம்பிரதாயத்தில் மரபில் வந்துள்ளது. அதை குருவே சொல்ல போகின்றார், இந்த அறிவு எப்படி வந்தது என்று. இனி இந்த குரு அவர்கள் கூறிய விளக்கத்தை, அதாவது பதிலினுடைய விளக்கத்தை சுருக்கமாக இப்பொழுது நாம் பார்ப்போம். இப்போ இந்த உபனிஷத் மிக சுருக்கமாக பேசுகின்ற உபனிஷத். கேள்வி பதில் மிக சுருக்கமாக முடிவடைகின்றது. பிறகு விளக்கம் வருகின்றது, அந்த விளக்கமும் மிக சுருக்கமாக அமைந்துள்ளது. இப்போ இதனுடைய விளக்கம் என்ன, இங்கு என்ன பதில் சொல்கின்றார்? இப்போ குருவினுடைய பதிலை முதலில் நேரடியாக நம்ம பார்ப்போம். இதுதான் ஆசிரியருடைய பதில்னு பார்த்துட்டு அடுத்த நம்முடைய விசாரம், ஏன் இவ்விதம் பதில் சொல்ல வேண்டும், அதுதான் நமக்கு முக்கியம். நேரடியா பதில் சொல்வதற்கு பதிலாக காதுக்கு காதாக அந்த தெய்வீக தத்துவம் இருக்கின்றது,
கண்ணுக்கு கண்ணாக இருக்கு, மனசுக்கு மனசா இருக்குன்னு ஏன் சுற்றி வளைத்து குருவானவர் பதில் சொல்ல வேண்டும்ங்கிறது நம்முடைய அடுத்த விசாரம். இப்பொழுது குருவினுடைய பதில் என்ன என்றால், இந்த ஸ்தூல உடலுக்கு வேறாக நம்முடைய சூக்ஷ்ம சரீரம், அதாவது மனதிற்கும் வேறாக உணர்வு சொரூபமாக, அறிவு சொரூபமாக ஒரு தத்துவம் இருக்கின்றது. அந்த தத்துவத்தை நம்ம சாஸ்திரத்தில் சைத்தன்யம் என்று சொல்கின்றோம், அல்லது சித் என்று சொல்கின்றோம். கான்சியஸ் பிரின்சிபிள், உணர்வு சொரூபம், அவேர்னஸ் என்றெல்லாம் சொல்கின்றோம். அதுதான் நீ கேட்ட கேள்விக்கு பதில். அதாவது ஸ்தூல உடலுக்கு வேறாக, மனதிற்கும் வேறாக அறிவு சொரூபமான ஒரு தத்துவம் உள்ளே இருப்பதனால் இந்த உடலானது உணர்வுடன் செயல்படுகின்றது. இதுதான் பதில். இந்த பதில்ல ரொம்ப முக்கியம் உடலுக்குள் உணர்வு இருக்கு அப்படிங்கிறது பெரிய பதில் அல்ல. அது எல்லாத்துக்கும் தெரியும், சிஷ்யனுக்கும் தெரியும். அந்த உணர்வு சொரூபமான சைத்தன்யம் உடலுக்கு வேறுபட்டது, உடலிலிருந்து வேறுபட்டது. ஆனால் உடலை பிரகாசப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. இந்த உடலை விளக்கி கொண்டு உடலிலிருந்து வேறாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அது அழியாமல் இருக்கின்றது, நித்தியமாக இருக்கின்றது. இதுதான் நமக்கு தெரியாத கருத்து. இந்த உடல் அழிந்தாலும் அந்த உணர்வு, கான்சியஸ் பிரின்சிபிள், அவேர்னஸ் அழிவதில்லை. இததான் நமக்கு குருவிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. உடலுக்கு வேறாக, மனதிற்கு வேறாக ஒரு உணர்வு தத்துவம் இருக்கின்றது. அது உடல் அழிந்தாலும் அழிவதில்லை. அதைத்தான் சாஸ்திரம் பிரம்மன், ஆத்மா அல்லது வஸ்து என்று சொல்கிறது. வஸ்து அப்படின்னா அதுதான் பொருள், மற்றதெல்லாம் பொருள் அல்ல. இந்த பொருள் அப்படிங்கிற சொல் தமிழ்ல நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். மெய்ப்பொருள், அதுதான் பொருள். மெய்ப்பொருள்னா அதுதான் உண்மையான பொருள். அந்த மெய்ப்பொருள் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் அந்த அறிவு சொரூபம். இதுதான் நேரடியான பதில். இப்ப சிஷ்யனுடைய கேள்வி, எது நமக்குள் இருப்பதனால் இந்த உடலும் மனமும் செயல்படுகிறது? குருவினுடைய பதில், உணர்வு சொரூபமாக, சைத்தன்ய சொரூபமாக, சேதனமாக ஒரு தத்துவம் இருக்கிறது. அது உடலுக்கும் மனதிற்கும் வேறுபட்டது. அது நித்தியமானது, ஏகம், அது ஒன்று. உடல் மனம் இவைகள் அழிந்தாலும் அது அழிவதில்லை. அதுதான் மெய்ப்பொருள். இதோட பதில் முடிவடைகின்றது. இனி நம்முடைய கேள்வி ஏன் குரு இவ்விதம் பதில் சொல்லாமல் சுற்றி வளைத்து, அது காதுக்கு காது, கண்ணுக்கு கண் என்றெல்லாம் ஏன் பதில் சொல்றார்? இந்த விதத்திலேயே பதில் சொல்லி இருந்தால் போதுமே அப்படின்னு நமக்கு தோன்றும். ஆனால் போதாது. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்டெப்பில் இப்படி பதில் சொன்னோம். உண்மையிலேயே குரு எப்படி பதில் சொன்னாரோ அப்படி பதில் புரிந்து கொண்டால்தான் நாம் முழுமையாக சரியாக புரிந்து கொள்வோம். அது ஏன் என்று இப்பொழுது வருவோம். இப்போ குருவானவர் காதுக்கு காது, மனதிற்கு மனம், கண்ணுக்கு கண் என்று உபதேசம் செய்வதனுடைய உள்நோக்கம் என்ன, இப்படிப்பட்ட உபதேசத்தினுடைய அவசியம் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். பொதுவாக நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம்? இந்த உடல் இருக்கின்றதே அதுதான் வஸ்து. ஆங்கிலத்தில் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். நவுன் அப்படின்னு சொன்னா அது ஒரு பொருள். பிறகு இந்த உடலுக்கு எத்தனையோ சில தன்மைகள் இருக்கு. சில உடலுக்கு வயதுன்னு இருக்கு. 5 வயது ஆன உடல், 10 வயது ஆன உடன், 30 வயது ஆன உடன்கிறது. வயதுங்கிறது உடலினுடைய ஒரு தன்மை. அது ஆங்கிலத்தில் அஜெக்டிவ்னு சொல்லுவோம். சில உடல் மெலிந்திருக்கும், சில உடல் பருமனா இருக்கும். இந்த உடலுக்கு இவ்வளவு ஹைட் இருக்கு, இந்த வெயிட்டு, ஹைட்டு,
கலர், இதெல்லாம் என்னன்னா உடலுக்கு இருக்கின்ற அஜெக்டிவ்னு சொல்றோம். அஜெக்டிவ்னா விசேஷணம், தன்மைகள். இப்போ இந்த துணின்னு சொல்றோம். துணிங்கிறது நவுன், அது ஆப்ஜெக்ட், அதை வஸ்துன்னு சொல்றோம். இந்த துணி இந்த வர்ணத்துடன் கூடி உள்ளது, இந்த கலருடன் இருக்கு அப்படின்னா அந்த கலர் அஜெக்டிவ்னு சொல்றோம். இந்த அஜெக்டிவ் அல்லது விசேஷணம் இதெல்லாம் அந்த ஒரு பொருளை சார்ந்து இருக்கின்ற தன்மை. ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை சார்ந்து இருக்கின்ற சில தன்மைகள். நம்ம அறியாமையில என்ன நினைக்கிறோம், இந்த உடல் தான் வஸ்து, ஷரீரம்தான் வஸ்து, இந்த ஷரீரத்துல வெளிப்படுகின்ற கான்சியஸ்னஸ் இருக்கே அதை அஜெக்டிவ்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதுதான் மெட்டீரியலிசம் அப்படின்னு சொல்றோம். மெட்டீரியல் பிலாசபி அப்படின்னு சொன்னா மேட்டர் தான் ட்ரூத். மேட்டர் அப்படின்னா பஞ்சபூதங்கள், இதுதான் ட்ரூத், அதுதான் உண்மை. அதனுடைய அஜெக்டிவா இருக்கிறது, அதற்கு ஒரு தன்மையாக இருக்கிறது தான் கான்சியஸ் பிரின்சிபிள். இப்போ உணர்வுங்கிறது இந்த உடலிடம் இருக்கின்ற ஒரு தன்மை. உண்மை எதுனா உடல் தான். அந்த உணர்வு வருது போகுது, உண்மையா இருக்கிறது உடல், இப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா சாஸ்திரம் இதற்கு முழுமையாக விரோதமாக கூறுகிறது. ஏன்னா இதுவே விரோதமான கருத்து, முழுமையா ஆப்போசிட்டா சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, கான்சியஸ் பிரின்சிபிள் தான் வஸ்து, அந்த உணர்வு மயமா எது இருக்கோ அதுதான் பொருள், அந்த பொருளுக்கு போவதுதான் இந்த உடல். அப்படியே மாறி சொல்லுது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த உடல் தான் சாஸ்வதம், இந்த உடல் தான் வஸ்து, இந்த உடலுக்கு உணர்வுகள் போகுதுன்னு நினைக்கிறோம். இப்ப டெட் பாடியில உணர்வு போயாச்சு, லைவ் பாடியில உணர்வு இருக்கு. தூங்கும் போது அந்த உணர்வு போயாச்சு, பிறகு எழுந்தவுடன் உணர்வு வந்தாச்சு. அப்படி பாடிங்கிறது நவுன், கான்சியஸ்ங்கிறது அஜெக்டிவ்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது, கான்சியஸ் பிரின்சிபிள் தான் ட்ரூத், உடல் அப்படிங்கிறது அஜெக்டிவ் போல. அந்த கான்சியஸ் பிரின்சிபிள், அந்த சைத்தன்யம், அந்த அறிவு, அந்த தேவன் இந்த உடலை எடுக்கின்றான், உடலை விடுகின்றான். இதுதான் சாஸ்திரத்தினுடைய டீச்சிங். இப்போ மெட்டீரியலிசத்துக்கும் ஸ்பிரிச்சுவலிசத்திற்கும் உள்ள பேசிக் டிஃபரன்ஸ், முக்கிய வேற்றுமை என்னவென்றால், நம்ம பார்த்து அனுபவிக்கின்ற மேட்டர் தான் ட்ரூத்ன்னு சொல்றது, அதுதான் உண்மை. உணர்வு போகுதுன்னு சொல்கின்றார்கள். ஆனா இப்போ சயின்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகி என்ன முடிவுக்கு வந்துள்ளார்கள் என்றால், முன்ன என்ன சொன்னார்கள், எப்படியோ உணர்வு வந்துட்டு போயிட்டு இருக்கு, உணர்வு மேட்டர்னுடைய ஒரு தன்மைன்னு சொன்னார்கள். ஆனா இப்ப சயின்ஸ் ரொம்ப முன்னேறி ஒரு பெரிய உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது என்ன உண்மை என்றால், இந்த உணர்வு இருக்கின்றதே, கான்சியஸ் பிரின்சிபிள் இருக்கின்றதே, அது மிஸ்ட்ரி, அது எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று இப்பொழுது சயின்ஸ்ல கண்டுபிடித்துள்ளார்கள். இப்ப சயின்ஸினுடைய முன்னேற்றம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கான்சியஸ் பிரின்சிபிள் இருக்கே, அது உடலினுடைய ஒரு பகுதி அல்ல, மேட்டர்னுடைய அஜெக்டிவ் அல்ல, அது ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு, அது தெரியாத புதிராக இருக்கின்றது. இவ்வளவு வருஷம் சயின்ஸினுடைய டெவலப்மெண்ட்ல இதை கண்டுபிடித்துள்ளார்கள். அதோட சயின்ஸ் நிறுத்திடுது. சயின்ஸு வேதாந்தம் விரோதிகள் அல்ல, ரெண்டுமே விரோதி அல்ல. அது ஒரு சப்ஜெக்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்கு, வேதாந்தத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் வேற. இப்போ சயின்ஸ் மேட்டரை பத்தி விசாரம் பண்ணிட்டு இருக்கு, அதை நம்ம எடுத்துக்கொள்கின்றோம், பயன்படுத்துகின்றோம். சாஸ்திரம் அதற்குள் இருக்கின்ற அழியாத கான்சியஸ் பிரின்சிபிள், அதாவது சைத்தன்யத்தை பற்றி இந்த சாஸ்திரமானது பேசுகின்றது. இப்ப முதலில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து, நம்முடைய உடல், மனம் போன்றவைகள் மேட்டர், மெட்டீரியல், அவைகள் ஜட பொருள்கள். அதை சேதன பொருளாக, ஜடமான ஒன்றை, ஏதோ ஒன்று நமக்குள் இருந்து அந்த உணர்வை இதில் வியாபிக்க வைத்து இவைகளையும்
உணர்வு மயமாக ஆக்குவதற்கு காரணம் ஆத்மா, பிரம்மன், வஸ்து அல்லது சைத்தன்யம். இனிமேல் நம்ம அந்த கான்சியஸ் பிரின்சிபிள், சேதனம், இதற்கு ஒரு பெயர் கொடுத்துருவோம். பிரம்மன், பரமாத்மா அப்படிங்கிற பெயர்ல நம்ம விசாரம் செய்வோம். இப்போ பரமாத்மா அல்லது பிரம்மன் அப்படின்னு சொன்னா இந்த உடலுக்கு வேறாக உணர்வு சொரூபமாக இருக்கின்ற தத்துவம். இப்ப அந்த பிரம்மன் என்ற தத்துவம் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கின்றது. அது வியாபிக்காத இடம் இல்லை. அது ஒன்றாக இருக்கின்றது. அது இரண்டுன்னு இருந்துட்டா அது நிறைவற்றதாகிவிடும். அது ஒரு பிரின்சிபிள் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கின்றது. பிறகு இந்த உடலானது, மனமானது தோன்றியவுடன், வெளிப்பட்டவுடன் அந்த பிரம்ம தத்துவம் இந்த உடலை பிரகாசப்படுத்துகின்றது. இந்த உடலை பிரகாசப்படுத்தும் பொழுது இந்த உடல் என்ன செய்கின்றது? அந்த பிரம்மனிடம் இருக்கின்ற கான்சியஸ்னஸ், சைத்தன்யத்தை வாங்கி கொள்கின்றது, எடுத்து கொள்கின்றது. எப்படி எடுத்துக்கொள்கிறது என்றால், சூரியன் எல்லா இடத்திலும் வியாபிக்கின்றது. ஆனா இந்த கண்ணாடி என்ன செய்கின்றது? சூரியனை அப்படியே எடுத்து கொள்கிறது. இப்ப கண்ணாடி சூரியனை எடுத்துக்குதுன்னா, கண்ணாடினா மிரர், முகம் பார்க்கிற கண்ணாடி. அந்த கண்ணாடியானது சூரியனை எடுத்துக்குதுங்கிறதனுடைய பொருள் என்ன? சூரியனை எடுத்து தனக்குள் வைத்து கொள்கிறது என்று பொருள் அல்ல. சூரியனை பிரதிபிம்பிக்கின்றது, சூரியனை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்ப அந்த கண்ணாடியும் என்ன ஆகுது? சுயமாக பிரகாசமற்ற கண்ணாடி அது ஒரு பிரகாச சொரூபமாக மாறிவிடுகிறது. அந்த பிரைட்னஸ், சூரியனுக்கு என்ன பிரைட்னஸ் இருக்கோ அதே பிரைட்னஸ் கண்ணாடிக்கு வந்துடுது. காரணம் என்னன்னா, அது கண்ணாடியினுடைய நேச்சர், கண்ணாடியினுடைய இயற்கை. அதே இது ஒரு பாறையில சூரியன் படும் பொழுது அந்த பாறை சூரியனை பிரதிபிம்பிப்பதில்லை. காரணம் என்னன்னா, அது பாறையினுடைய நேச்சர். அதே போல நம்முடைய மனதினுடைய நேச்சர், நம்முடைய மனம் எப்படிப்பட்டது என்றால், பிரம்மத்தினுடைய சொரூபமான உணர்வை பிரதிபிம்பிக்கும் சக்தி உடையது. அப்படி பகவான் மனசை படைச்சிருக்கார். அப்ப நம்முடைய மைண்ட் என்ன செய்கின்றது? பிரம்மத்தினுடைய உணர்வை பிரதிபிம்பித்து தானும் ஒரு உணர்வு சொரூபமான பிரம்மத்தை போல் விளங்குகின்றது. இப்ப சூரியன் எவ்வளவு பிரகாசமோ அதே பிரகாசம் மிரர், கண்ணாடிக்கு இருக்கு. சூரியனை நேரா பார்க்க முடியாதுன்னா கண்ணாடியே நம்ம நேரா பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சமமாகி விடுகிறது. காரணம் என்ன? சூரியனை பிரதிபிம்பிப்பதனால் அந்த கண்ணாடி. அதே போல நம்முடைய ஜடமான மனம் பிரம்மன் என்ற ஒரு தத்துவத்தினுடைய உணர்வு சொரூபத்தை பிரதிபிம்பிக்கின்றது. இப்ப என்ன ஆகிவிட்டதுன்னு சொன்னா, நமக்குள்ள இரண்டு உணர்வு சொரூபங்கள் தோன்றிவிட்டது. வெளியே ஒரு சூரியன் இருக்கு ஆகாசத்துல, கண்ணாடி, பெரிய கண்ணாடியை வைக்கிறோம், அங்கேயும் ஒரு சூரியன். இப்ப நம்ம ரெண்டு சூரியனை அனுபவிக்கின்றோம். மேலே பார்த்தா ஒரு சூரியன், கண்ணாடியை பார்த்தா ஒரு சூரியன். அதே போல நம்முடைய மனதிற்குள் ஒரு கான்சியஸ் பிரின்சிபிள், ஒரு உணர்வு, பிறகு பிரம்மன் என்ற ஒரு உண்மையான உணர்வு சொரூபம். என்னைக்குமே குழப்பம் எப்பொழுது வரும் என்றால், ஒன்று போல இருந்தா தான் குழப்பம் வரும். இரண்டு முற்றிலும் வேறுபட்ட தன்மை இருந்தா நம்ம குழம்பிக் கொள்ளவே மாட்டோம். நம்ம கயிற்றை பார்க்கிறோம் மாலை நேரத்தில், அதை யாருமே யானைன்னு நினைக்க மாட்டார்கள், அல்லது பூனைன்னு நினைக்க மாட்டார்கள். மீறினா அந்த இடத்துல என்ன தப்பு பண்ண முடியும்? பாம்பு அப்படிங்கிற தப்பை தான் பண்ண முடியும். காரணம் என்ன? அந்த பாம்பும் கயிறும் சிமிலாரிட்டி, ஒரே தன்மையை போன்று இருப்பதனால் அங்க நம்ம தவறு செய்கின்றோம். அப்படி ஜடமான உடலையும் சேதனமான பிரம்மத்தையும் நம்ம மாற்றி தப்பா புரிஞ்சுக்கவே மாட்டோம். காரணம் என்ன? இது ஜடம், இது சேத்தனம். ஆனால் வேற ஏதாவது ஒரு சேத்தனம் இருந்தால் அதையும்
இனியொரு சேத்தனம் இருந்தால் அந்த சேத்தனம்னா கான்சியஸ் பிரின்சிபிள், அந்த இரண்டு உணர்வுகளை தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நாம என்ன தவறு செய்துள்ளோம் என்றால், பிரம்மன் என்ற ஒரு தத்துவம் உணர்வு சொரூபம், மனம் என்ற ஒரு ஜட சொரூபம். இந்த பிரம்மனுடைய அறிவு மனதில் பிரதிபிம்பித்தவுடன் இப்ப இங்க ரெண்டு லைட் இருக்கு. பிரம்மன் ஒரு லைட்டு, மனதிற்குள் பிரம்மத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் இந்த லைட் இருக்கு. நம்ம என்ன நினைச்சிடறோம், மனதிற்குள் இருக்கின்ற பிரதிபிம்பந்தான் உண்மை என்று நினைத்து இந்த பிரம்மத்தை நம்ம கவனிக்காமல் அப்படியே விட்டு விட்டோம். இந்த பிரம்மன் நித்தியமானது, அழியாதது, இந்த தன்மையெல்லாம் நம்ம அறிவுக்கு வராமல் இந்த மனதினுடைய உணர்வே நம்ம சொரூபம்னு நினைச்சிட்டோம். பிறகு அந்த மனமானது இந்த ஸ்தூல உடலை வியாபிக்கும் பொழுது இந்த ஸ்தூல உடலுக்கும் உணர்வு என்கின்ற தன்மை வந்து விடுகிறது. அப்ப இந்த ஸ்தூல சரீரமும் உணர்வு சொரூபம், மனமும் உணர்வு சொரூபம். இந்த உணர்வு சொரூபமான மனம், உடல், இந்த காம்ப்ளெக்ஸ் இதை நம்ம எடுத்துட்டு இதுதான் நான்கிற சொல்லுக்கு பொருள் சொல்லி கொண்டு வருகிறோம். இப்ப நான் அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு அர்த்தம் என்ன? நம்ம எந்த ஒரு சொல்ல பயன்படுத்தினாலும் மனதுல ஒரு அர்த்தத்தை வச்சுட்டு தான் பயன்படுத்துவோம். சில சமயம் பயனற்ற சொல்ல கூறினாலும் அந்த சொல்லுக்கு பயனில்லை அப்படிங்கிற அர்த்தத்தையாவது மனசுல வச்சிருப்போம். இப்ப எந்த ஒரு வாக்கியத்துக்கும் சொல்லுக்கும் நாம் ஒரு அர்த்தத்தை மனசுல வச்சிருப்போம். இப்ப நம்ம அதிகமா ஒரு நாள்ல ஒரு மனுஷன் பயன்படுத்துற சொல் நான் அப்படிங்கிற சொல். நான்கிற சொல்லத்தான் அதிகமா பயன்படுத்துறோம். அப்ப நான்கிற சொல்லுக்கு ஒரு அர்த்தத்தை வச்சிருப்போமே, அது என்ன அப்படின்னு சொன்னா, உணர்வுடைய உடலும் மனமும் நான். இதுதான் நம்ம புரிஞ்சிருக்கும். இப்ப என்ன ஆயிடுது, உணர்வையும் மனதையும் உடலையும் பிரிக்க முடியாமல் இந்த உணர்வுடன் கூடிய மனமும் உடலும் நான் நினைச்ச உடனே இந்த உடலினுடைய அழிவானது என்னுடைய அழிவு, மனதிற்கு வரும் கேடானது என்னுடைய கேடு என்று நாம் நினைத்து உடலினுடைய தன்மைகளையெல்லாம் என்னுடைய தன்மைன்னு நினைத்து கொண்டு நாம் துயரப்பட்டு கொண்டு இருக்கின்றோம் அல்லது சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றோம். உடலுக்கு ஒரு சுகம் வந்தா எனக்கு சுகம், உடலுக்கு நோய் வந்தா எனக்கு நோய் என்று நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இனி சாஸ்திரம் நமக்கு எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்க விரும்புகின்றது? சாஸ்திரம் நமக்கு கொடுக்க வேண்டிய ஞானம் என்ன என்றால், இந்த உன்னுடைய அனுபவத்தில் இருக்கின்ற உடலில் இருக்கின்ற உணர்வு இருக்கின்றதே, மனதில் இருக்கின்ற உணர்வு இருக்கின்றதே, அந்த இரண்டும் உண்மையில் உடலுக்கும் மனதிற்கும் சேருவதில்லை. பாடியில அனுபவிக்கின்ற ஃபீலிங்ஸ், சேத்தனத்துவம் அல்லது கான்சியஸ்னஸ், மனதில் அனுபவிக்கின்ற உணர்வு, அது உண்மையில் உடலுக்கும் மனதிற்கும் சொந்தம் அல்ல. பிறகு யாருக்கு சொந்தம்? அதற்கு மூல காரணமான பிரம்மத்திற்குத்தான் அது சொந்தம். யாருமே நான் ஜடமானவன் அப்படின்னு சொல்ல மாட்டார்கள். அப்படி சொல்றதுக்கே அவங்களுக்கு உணர்வு வேணும். யாராலும் அப்படி சொல்ல முடியாது. நான் தூங்கி கொண்டிருக்கின்றேன்னு எப்படி சொல்ல முடியாதோ, நான் ஊமைன்னு எப்படி சொல்ல முடியாதோ, அதே போல நான் ஜடமானவன் உணர்வற்றவன் சொல்ல முடியாது. அப்ப நான் சொல்லும் பொழுதே ஒரு உணர்வுடன் கூடியவன்கிறது நமக்கு தெரிகிறது. அப்ப அந்த உணர்வு என்பது, அறிவு என்பது உடலுக்கும் மனதிற்கும் சேர்ந்த ஒரு சொத்து அல்ல, அதற்கு வேறானது என்ற அறிவை சாஸ்திரம் நமக்கு புகட்டுகிறது. சரி, இந்த அறிவை புகட்டியதற்கு பிறகு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நான் உடல் மனம் இவைகள் அல்ல, இவைகளை பிரகாசப்படுத்துபவன். நான் உடலும் மனதும் அல்ல, ஆனால் இந்த உடலையும் மனதையும் பார்ப்பவன், பிரகாசப்படுத்துபவன். இப்ப இந்த உடல் மூலமா
நம்ம பஸ்லயோ கார்லயோ வரும்போது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன அர்த்தம்னா, வெளியிருக்கிற பொருள்களை எல்லாம் நான் வேடிக்கை பார்க்கின்றேன், நான் பிரகாசப்படுத்துகின்றேன். நான் கண்ணை திறந்து பார்த்தா அது இருக்கு, நான் கண்ணை மூடிட்டா அது இல்லை. பிறகு அவைகள் இருக்குதோ இல்லையோ, நான் தான் அதை பிரகாசப்படுத்துபவன். அதே போல இந்த உடலை நான் பிரகாசப்படுத்துகின்றேன், இந்த மனதை நான் பிரகாசப்படுத்துகின்றேன். அந்த நான் அறிவு சொரூபமானவன். அந்த நான் சாஸ்திரம் சாட்சி என்ற சொல்லில் அழைக்கின்றது. அந்த நான் சாட்சி. சாட்சி அப்படின்னு சொன்னா நம்ம இதை சாதாரணமா கோர்ட்லையும் பயன்படுத்துவோம். ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சியில சம்பந்தப்படாமல் அந்த நிகழ்ச்சியை பார்ப்பவனுக்கு சாட்சின்னு பேர். அந்த நிகழ்ச்சியில சம்பந்தப்பட்டவனை சாட்சின்னு சொல்வதில்லை, அவன் சாட்சி அல்ல. அந்த நிகழ்ச்சியையும் பார்க்கணும், ஆனா அந்த நிகழ்ச்சியில சம்பந்தப்படக்கூடாது, அவன்தான் சாட்சி. இது ரொம்ப முக்கியமான கருத்து. நிகழ்ச்சியை பார்க்கணும், நிகழ்ச்சியில சம்பந்தம் இருக்கக்கூடாது. அப்படின்னு என்ன, அந்த நிகழ்ச்சியினால எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. அது நல்ல நிகழ்ச்சியோ அது தீய நிகழ்ச்சியோ, அவன் சாட்சி. இப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நீ சாட்சி. நீ யார் என்றால் அனைத்து செயலுக்கும் சாட்சியானவன் நீ. அப்ப நான் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா, அனைத்து செயல்னா மற்றவர்களுடைய செயலுக்கு நம்ம சாட்சி தான். ஆனா நம்முடைய மனம் உடல் இந்த செயலுக்கே நான் சாட்சி. ஆரம்பத்தில் கேட்கும்போது நமக்கே பயமா இருக்கு, இது என்ன உண்மையா அப்படின்னு சொல்லி இதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இது பேருண்மை. இந்த உடல் என்ன பண்ணுதோ, மனம் என்ன பண்ணுதோ, அதற்கு நான் சாட்சி. அப்படின்னு என்ன, இதற்கு வேறாக இருந்து நான் அதை பார்க்கிறேன். இதுதான் சாஸ்திரம் நமக்கு கொடுக்கிற ஞானம். இப்பொழுது நம்ம எப்படி இருக்கோம், இந்த ஞானத்தை அடையிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, உடலாகவே நான் இருக்கின்றேன், மனதாகவே நான் இருக்கின்றேன். உடலாக மனதாக இருக்கின்ற நான் இந்த உலகத்தை அனுபவிக்கின்றேன், உலகத்தை பார்க்கின்றேன். சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீ சாட்சியாக இருக்கின்றாய். நீ கண் மூலமாக உலகத்தை பார்க்கின்றாய். அது மட்டுமல்ல, நீயே கண்ணை பிரகாசப்படுத்துகின்றாய், நீயே உன்னுடைய வாக்கை பிரகாசப்படுத்துகின்றாய், நீயே இந்த உடலை பிரகாசப்படுத்துகின்றாய். பிறகு இந்த உடல் உலகத்தை பிரகாசப்படுத்து, உலகத்தை காட்டி கொடுக்குது. சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீ கண்ணை பார்க்கிற, கண்ணு உலகத்தை பார்க்குது. நீ இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் உலகத்தை பார்க்கின்றேன்னு சொல்லும் பொழுது நீ கண்ணாகி விட்டாய். இப்போ ஒருவர் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கார், அவர் இடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறோம். அவர் முன்னாடி சில பொருள்களை எல்லாம் காட்டி, நீங்க முதல் ஃபர்ஸ்ட் எதை பார்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா, நம்ம 2 ஆப்ஜெக்ட் வச்சா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் அட்ராக்டா இருந்தா அதை சொல்லுவார். ஆனா உண்மை என்ன, நம்ம கேள்வி என்ன, நீங்கள் எதை முதலில் பார்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா அவர் உண்மையிலே யோசிச்சு என்ன பதில் சொல்லணும் தெரியுமோ, நான் என்னுடைய கண்ணாடியை முதலில் பார்க்கிறேன்னு சொல்லணும். ஆனா அவர் மறந்துடுவார், அந்த கண்ணாடி கண்ணினுடைய சொரூபமாகி விட்டது. கண்ணாடியும் கண்ணையும் பிரிக்க முடியாம, கண் வேறு கண்ணாடி வேறு அப்படிங்கிற வேற்றுமை இல்லாமல் நான் இதை பார்க்கின்றேன் அதை பார்க்கின்றேன் சொல்றோம். இந்த கண்ணாடிங்கிறது நம்முடைய உடலும் மனம், கண் அப்படிங்கிறது ஆத்மா. நாளடைவில் என்ன ஆயிடுது, கண்ணாடியை போட்டு போட்டு கண்ணுக்கும் கண்ணாடிக்கும் பேதத்தை நம்ம மறந்தர், வேற்றுமை இல்லாமல் சென்று விட்டது. அதே போல கண்ணாடியை முதலில் பார்க்கின்றது, கண்ணாடியின் மூலமாக மற்றதை பார்க்கின்றது. அதே போல நான் சாட்சி சொரூபமான பிரம்மஸ்வரூபமான ஆத்மா கண்ணை விளக்குகின்றேன், காதை விளக்குகின்றேன், உடலை விளக்குகின்றேன், மனதை விளக்குகின்றேன். பிறகு மனம் என்ன செய்கின்றது, இந்த உலகத்தை விளக்குகின்றது. இப்ப நான் கண்ணை விளக்க, கண் இந்த உலகத்தை விளக்குகின்றது. அதனால குரு பதில் சொல்றார், நீ கேட்ட கேள்விக்கு பதில் காதுக்கு காதாக இருக்கின்றது. அதாவது காதானது உலகத்தினுடைய சப்தத்தை காட்டி கொடுக்கின்றது.
வெளியே இருக்கிற சத்தத்தை காது காட்டுது. ஆனா இந்த காதை விளக்குவது யார்? காதுக்கு காது அப்படின்னு சொன்னா, காது என்ற ஒன்றிற்கு காதுங்கிற தன்மை வர காரணம் என்ன? கண் என்கின்ற ஒன்றிற்கு கண் என்கின்ற தன்மைக்கு காரணம் என்ன? மனம் என்கின்ற ஒன்றிற்கு மனம் என்கின்ற தன்மையை கொடுப்பது யார் என்றால் நீ கேட்ட அந்த தேவன். சிஷ்யனே தேவன்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கான். தேவன்கிற சொல்லுக்கு ஒளிர்பவன் அப்படின்னு அர்த்தம். ஒளிர்பவன் யார்? ஒருவன் உடலுக்குள் இருந்து ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு நீ கேட்டாய். அந்த தேவன் யார் என்றால் உன்னுடைய கண்ணுக்கு கண் என்ற ஸ்டேட்டஸை கொடுப்பவன் அவன். உன்னுடைய காதுக்கு காது என்கின்ற தன்மையை கொடுப்பவன் அவன் என்று கண்ணுக்கு கண்ணாக, காதுக்கு காதாக, வாக்குக்கு வாக்காக இருப்பவன். இப்ப எப்படி நமக்கு குருவானவர் உபதேசிக்கின்றார்? இந்த உடல், இந்த மனம், இவைகள் இயற்கையில் ஜடம். ஆனால் இவைகளுக்குள் உணர்வு இருப்பதை, ஒரு சேத்தனத்தை போல் உணர்வு சொரூபமாக செயல்படுவதை நாம் அனுபவிக்கின்றோம். அதற்கு காரணம் இவைகளை பிரகாசப்படுத்துகின்ற ஒரு வஸ்துவான பிரம்மன் பரமாத்மா நமக்குள் இருந்து, எல்லா இடத்திலும் இருக்கார், உடலிலும் இருந்து அதை பிரகாசப்படுத்துகின்றார். அப்படி பிரகாசப்படுத்தும் பொழுது மனமும் உடலும் உணர்வை அடைந்து விடுகின்றது. இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டோம்? அந்த உணர்வை அடைந்தவுடன் அந்த பிரம்மத்தை யார் உணர்வை கொடுத்தார்களோ அவர்களை நம்ம மறந்து விட்டு இந்த உணர்வு ரூபமான மனதையும் உடலையும் நான் நினைத்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகின்றோம். இப்ப நம்முடைய நான்கிற சொல்லுக்கு புதிய அர்த்தம் இந்த உடலையும் மனதையும் பிரகாசப்படுத்தும் அறிவு சொரூபமானவன். இனி அடுத்த கேள்வி, அதுக்கு எதற்கு கண்ணுக்கு கண்ணுன்னு சொல்லணும்? ஏன் மனதிற்கு மனம்னு சொல்லணும்? அப்படி சொல்வதனால என்ன ஒரு பலனை குரு எதிர்பார்க்கின்றார்? இப்படிப்பட்ட உபதேசத்துல சிஷ்யனிடத்தில் எப்படிப்பட்ட ஞானத்தை குரு எதிர்பார்க்கின்றார் என்றால், இப்ப நம்ம என்ன செய்யணும்? கண், காது போன்ற உடலில் இருக்கின்ற உணர்வை எடுத்து அதனுடைய சோர்ஸுக்கு கொடுத்தார். இப்ப உடல் இருக்கு, அது உணர்வு ரூபமா செயல்படுது. மனசு இருக்கு, உணர்வு ரூபமா செயல்படுது. இந்த கான்சியஸ் பிரின்சிபிளை எடுத்து அது யாருக்கு சொந்தமோ அவர்களுக்கு கொடுக்கணும். இதனுடைய பொருள், இவைகளை ஜடம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இவைகளை ஜடம்னு புரிஞ்சுக்கணும். ஆத்மா ஒன்றுதான் உணர்வு சொரூபம்னு புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம புரிஞ்சுக்கிறதுல 2 ஸ்டெப் இருக்கு. முதல் ஸ்டெப் நான் சாட்சி பிரம்மஸ்வரூபம். அந்த பிரம்மஸ்வரூபமான நான் இந்த உடலையும் மனதையும் பிரகாசப்படுத்துகின்றேன். அதனால் அது உணர்வுடன் இயங்குகின்றது. பிறகு அடுத்தது என்ன புரிஞ்சுக்கணும்னா, உடலுக்கும் மனதிற்கும் இருக்கின்ற உணர்வு அவைகளை சார்ந்ததல்ல, அவைகள் அனைத்தும் ஜடம். மனமும் ஜடம், உடலும் ஜடம். அப்படி நாம் புரிந்து கொண்டால் என்னைக்குமே ஜடமான ஒன்றை நான் சொல்லிட மாட்டோம். கண்டிப்பா ஜடமான ஒன்றை என்னுடையதுன்னு வேணா சொல்லலாம், ஆனா நான் சொல்ல மாட்டோம். ஆகவே இந்த உடலை ஜடம்னு புரிஞ்சிட்டோம்னா, மனதையும் ஜடம்னு புரிஞ்சிட்டோம் அப்படின்னா, அப்படி புரிஞ்சுக்கணும்னா அதற்கென்று உணர்வில்லைன்னு புரிஞ்சுக்கணும். பிறகு அந்த உணர்வு எங்க வந்ததுன்னா, எதனால் இந்த உணர்வு வந்ததோ அந்த இடத்துக்கு போய் அதனிடத்தில் இதை கொடுத்து விட்டு உடல் மனம் ஜடம் என்று நாம் புரிந்து கொண்டு, பிறகு என்ன செய்யணும்? நான் மட்டும், நான் ஒருவன் மட்டும் சாட்சி அறிவு சொரூபம் என்று நம்மை நான்கிற சொல்லுக்கு அர்த்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த 2வது மந்திரத்தில் கூறப்பட்டுள்ள உபதேசம். இப்ப இந்த உபதேசத்தை கூறி ஆசிரியர் என்ன செய்கின்றார்? இந்த உபதேசத்தினுடைய பலனையும் கூறி விடுகின்றார். இப்ப நமக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், சில சமயம் புரியாத மாதிரி இருக்கும். அதை குரு உணர்ந்து மேலும் விளக்கப் போகின்றார்.
இந்த விஷயம் வேதாந்தத்தினுடைய பீக் அப்படின்னு சொல்லுவோம், வேதாந்தத்தினுடைய உச்சகட்டம். இதை நம்ம மனதில் போட்டு வைப்போம், மெதுவாக பக்குவம் வர வர நமக்கு புரியும். இப்போ புரியல அல்லது வேகா இருக்கு அப்படின்னா அது அப்படித்தான் இருக்கணும். இப்போவே புரிஞ்சுட்டா பிறகு என்ன ஆகிறது, கொஞ்சம் மெதுவாகத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு உள்ளே செல்லும். ஆனால் இந்த விஷயம் மெதுவாக உள்ள போக போக நமக்கு ஒரு தெளிவு ஏற்படும். இது ஆசிரியரே மீண்டும் விளக்கப் போகின்றார். இப்பொழுது நம்ம இந்த மந்திரத்தினுடைய இறுதி பகுதிக்கு வந்தால், ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோ எது, காதினுடைய காது, மனதினுடைய மனம், பிறகு வாச்சோக வாச்சம் சொல்லுக்கு சொல்லாக இருப்பது, பிராணஸ்ய பிராணக அது பிராணனுக்கு பிராணன். அப்படின்னா எதனால் பிராணன், இந்த பிராணனுக்கு பிராணன்கிற பெயர் வருதோ அது, இதெல்லாம் நம்ம பார்த்த கருத்து. பிறகு சக்ஷுசஸ் சக்ஷுகு கண்ணுக்கு கண், இது உபதேசம். இப்ப இந்த உபதேசத்துல இறுதியில நம்ம புரிஞ்சிட்டது என்ன, நான் உணர்வு சொரூபமானவன் சாட்சி. நான் சாட்சினா எதை விட்னஸ் பண்றேன், எதை நான் பார்த்துட்டு இருக்கேன்னா என்னுடைய மனம் உடல் இவைகளுக்கு வேறாக இருந்து இவைகளை நான் பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். பிறகு இவைகள் உலகத்தை பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அப்படி நான் சாட்சி சொரூபம், நான் அசங்க சொரூபம், நான் அத்வைத சொரூபம், நான் இரண்டற்ற உணர்வு ரூபமான அழியாத சைத்தன்ய சொரூபமாக இருக்கின்றேன். இப்படிப்பட்ட அறிவை அடைந்தால் என்ன பலன்? உடனடியாக இந்த ஞானத்தினுடைய பலனை இந்த இரண்டாவது மந்திரத்தின் இறுதி வரியில் குருவானவர் குறிப்பிடுகின்றார். இப்ப இந்த இரண்டாவது மந்திரத்துல குருவினுடைய பதில், கேட்ட கேள்விக்கு பதில் பிளஸ் இந்த ஞானத்தினுடைய பலன். என்ன பலன்? அதிமுச்சிய தீராகா, இந்த ஞானத்தை அடைந்தவர்களை குரு தீரர்கள் என்று அழைக்கின்றார். தீரன் அப்படின்னு சொன்னா சாதாரண மனிதன் செய்ய முடியாததை ஒருத்தன் செஞ்சா அவனை தீரன், வீரன், சக்கரவர்த்தி இப்படியெல்லாம் நம்ம சொல்லி பட்டம் கொடுக்கிறோம். இப்ப தீரன் என்றால் சாதாரண மனிதனால் செய்ய முடியாததை செய்தவன். இந்த தீரன் யார் அப்படின்னு சொன்னா இதை உணர்ந்தவன், இந்த அறிவை அடைந்தவன் தீரன். எந்த அறிவு? நான் சாட்சி சொரூபம். இந்த உலகத்தை வேடிக்கை பார்க்கிறது போல நான் என் மனதை வேடிக்கை பார்க்கின்றேன், என்னுடைய உடலை நான் வேடிக்கை பார்க்கின்றேன். நம்ம தியானத்தில் ஆரம்பத்தில் இந்த வேடிக்கை பார்க்கறதான் ஆரம்பிப்போம். எப்படி என்றால், நதியினுடைய ஓரத்தில் அமர்ந்து கொண்டு ஓடுகின்ற நதியை பார்க்கிறோம். அதில் சில மலர்கள் நல்ல பொருள்கள் மிதந்துட்டு போகுது, சில சமயம் சில பிணங்கள் மிதந்துட்டு போகுது. நம்ம யார் அப்படின்னா அதை வேடிக்கை பார்ப்பவர்கள். பிணம் மிதந்துட்டு போனாலும் சரி, மலர்கள் மிதந்துட்டு போனாலும் சரி, நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதே போல தியான பயிற்சியில் ஆரம்பத்தில் நம்ம என்ன பண்ணணும், மன ஓட்டங்களை கவனிச்சு நான் அவைகளை பார்ப்பவன். அந்த மன ஓட்டத்தில் சில நல்ல எண்ணங்கள் வந்தாலும் எனக்கு அதோட சம்பந்தம் இல்லை, சில தீய எண்ணங்கள் வந்தாலும், ஒரு பொறாமையினால ஒருவனுக்கு கேடு வரணுங்கிற எண்ணம், அது தீய எண்ணம், அப்படிப்பட்ட எண்ணம் வந்தாலும் நான் பாதிக்கப்படாதவன் அப்படின்னு நம்ம எண்ணங்களை பார்த்து பழகுதல், அது தியான பயிற்சியினுடைய முதல் ஸ்டெப். ஏன்னா மனதை அடக்கணும், மனதை அடக்கிறதுக்கு மனதை தான் பயன்படுத்தணும். இப்ப இங்க இருக்கிறது ஒன்று, மனதையே அடக்கணும் மனம் மூலமாக. அப்ப மனம் கொஞ்சம் பிரியணும், பார்க்கப்படும் மனம் பார்க்கும் மனம்னு பிரியணும். அதே போல நம்ம இங்க என்ன சொல்றோம், பார்க்கப்படும் மனம் பார்க்கும் மனம், அந்த பார்க்கும் மனத்தையும் நம்ம இப்ப பார்க்கிறோம். எப்படி? அனைத்து மனத்தினுடைய எண்ணங்கள், உடலினுடைய செயல்கள், இவைகளை நான் சாட்சியாக பார்க்க வேண்டும். இப்படி பார்ப்பவனுக்கு தீரன். சரி, இந்த தீரனுக்கு இப்படிப்பட்ட ஞானம் வந்தவுடன் என்ன பலன்? அதிமுச்சிய என்ற சொல் இங்கு இருக்கின்றது. அதிமுச்சிய என்றால் இந்த மனதுடனும்
உடலுடனும் அவனுக்கு இருக்கின்ற பற்றை அவன் விட்டு விடுகின்றான். இந்த உடல் மனம் நான் நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அதுல ஒரு பற்று, அதுல ஒரு பிடிப்பு. அது நான் அல்ல, அதை நான் பார்ப்பவன்னு நினைச்ச உடனே அதுல இருக்கிற பற்றெல்லாம் போயிருது. ஒரு வாகனத்தையோ வீடையோ வச்சிருக்கோம், அது நம்முடைய வீடா இருக்கிற வரைக்கும் அவ்வளவு ஒரு பிடிப்பு இருக்கும். எப்போ சேல்ஸ் பண்ணிட்டோமோ, அதை நம்ம விற்பனை செய்து விட்டோமோ, அப்ப நம்ம எப்படி பார்ப்போம்? ஒரு மூணாவது வீடா பார்ப்போம், சம்பந்தம் இல்லாம பார்ப்போம். அதே போல இந்த உடல், இந்த மனம், அதுல ஒரு பிடிப்பு, இணைப்பு இருந்தது. இப்பொழுது மற்ற உடல், மற்ற மனத்தை பார்ப்பது போல என்னுடைய உடல், என்னுடைய மனதை இப்பொழுது நான் பார்க்கின்றேன். என்னுடையதுன்னு நினைச்சிட்டு இருந்தது, அதை இப்பொழுது நான் வேடிக்கை பார்க்கின்றேன். அதை கூறுகின்றார். இந்த தீரன் தன்னுடைய உடல் மனம் இவைகள் மீதுள்ள பற்றை விட்டு விட்டு, அந்த பற்று இயற்கையாக சென்று விடுகிறது. பிறகு பிரேத்திய அஸ்மால் லோகாத் அமிர்தா பவந்தி. உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன பண்றானா, இவனுடைய மனம் இவனுடைய உடலினுடைய செயல்களையே வேடிக்கை பார்க்கின்றான். இவனையே இவன் வேடிக்கை பார்க்கிறான். அதனால ஞானிக்கு வேடிக்கை பார்க்கறதுக்கு வேற பொருளே வேண்டாம். காரணம் என்ன? தன்னுடைய உடல், தன்னுடைய மனம் இவைகளினுடைய செயலே ஒரு வேடிக்கைக்கான பொருளாகி விடுகின்றது. இப்ப அந்த செயல் என்ன செய்து கொண்டிருக்கின்றதோ அவன் வேடிக்கை பார்த்து கொண்டு, அப்படின்னு என்ன அர்த்தம்? அதனால் பாதிக்கப்படாமல். அதான் அதனுடைய பொருள். வேடிக்கை பார்க்கறான்னா பாதிக்கப்படாமல். பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா அது வேடிக்கை அல்ல. அந்த காலத்துல எல்லாம் கடைக்கு போகணும் அப்படின்னா மனதுல ஏதோன்னு பொருள் வாங்கணுங்கிற எண்ணத்துல தான் போவோம். இப்ப கான்செப்டே மாறியாச்சு. விண்டோ ஷாப்பிங் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு ஒண்ணுமே வாங்கணும் அப்படின்னு லிஸ்ட் மனதுல இல்லாட்டியும் கடைக்கு போகலாம். வாங்குறதுக்கு ஒரு ஆப்ஜெக்டும் மனசில் இருக்காது, ஆனாலும் கடைக்கு போவார்கள். அதுக்கு பேர் விண்டோ ஷாப்பிங். அப்படின்னா வேடிக்கை பார்த்துட்டு வர்றது. இந்த கடைக்காரனுக்கு ரொம்ப புத்திசாலித்தனம் இருக்கு. நீங்க வேடிக்கை பார்க்க வந்தா 2-3 பொருள் உள்ள போயிரும், வாங்கணுங்கிற லிஸ்டுக்குள்ள போயிரும்னு அவர்களுக்கு தெரியும். அப்படி இந்த வேடிக்கை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி, வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துட்டா அந்த ரிலேஷன்ஷிப் உருவாயிருது. அந்த ஆப்ஜெக்டுக்கு நமக்கு ஒரு பந்தம் உருவாக்கி விடுகின்றது. எந்த பொருளையும் வாங்க வேண்டான்னு வேடிக்கை பார்த்தோம்னா அது உண்மையிலேயே எக்ஸிபிஷன் பார்க்கறது போல, அது சந்தோஷமான ஒரு செய்தி அல்லது அனுபவம். இது எனக்கு வேண்டும்னு பார்க்கும் பொழுது எல்லாமே மாறிவிடுகின்றது. அப்படி ஞானி தன்னுடைய உடல் மனம் இவைகளை வேடிக்கை பார்க்கின்றான். எந்த டிமாண்டும் கிடையாது, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. இதுதான் அவன் அடைகின்ற பலன். காரணம் என்ன? உடலும் மனமுமாக இருந்தவன் உடலையும் மனதையும் அவன் வேடிக்கை பார்க்கின்றான். அது மட்டுமல்ல, அதன் மூலமாக உலகத்தையும் வேடிக்கை பார்க்கின்றான். அப்படி அவன் சாட்சியாக மன நிறைவுடன், எந்த விதமான குற்றுணர்வுடனும் எந்த விதமான வேதனையை அனுபவிக்காமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றான். எவ்வளவு நாள் தான் அப்படி அவன் வாழ முடியும்? தன்னுடைய பிராரப்த கர்ம இருக்கிற வரைக்கும் வாழ்வான். பிறகு அஸ்மாத் லோகாத் பிரேத்திய, அவனுடைய கர்ம வினை முடிந்து இந்த உடலும் மனதும் இறந்து விட்டவுடன், மரணத்தை அடைந்தவுடன் அமிர்தாகா பவந்தி, மீண்டும் அவன் பிறப்பை எடுப்பதில்லை. அவனுடைய மனம் வேறு ஒரு உடலை எடுக்கும் மறுபிறப்பு என்கின்ற அனுபவம் அவனுக்கு இல்லை. அவன் அந்த ஜென்மத்துடன் மோட்சத்தை அடைந்து விடுகின்றான். இப்ப இந்த ஞானம், ஞானத்தினுடைய பலன் இப்ப குருவுக்கே நல்லா தெரிகின்றது. நம்ம மிக மிக சுருக்கமா பதில் சொல்லியிருக்கோம். எதனால காது கேட்குதுன்னு கேள்வி கேட்டா, காதுக்கு காதாக இருப்பதனால் அந்த காது கேட்குதுன்னு பதில் சொன்னா மிக சுருக்கமாக இருப்பதை குரு உணர்கின்றார். ஆகவே இனி வரும் பகுதிகளில் இந்த 2 கருத்தை விளக்கப் போகின்றார். இந்த ஆத்ம ஞானம் விளக்கிய முறை, பிறகு பிரயோஜனம், அது மட்டுமல்ல சில சாதனைகள்,
போன்ற ஆத்ம ஞான சம்பந்தமான கருத்துக்கள், அதனுடைய பலன், இந்த விளக்கங்கள் இனி தொடர்கின்றது. உபனிஷத்துல பார்த்தோம்னா நேரடியா கேள்வி, கேள்விக்கான பதில் இத்துடன் முடிவடைகின்றது. ஆயினும் இந்த பதிலானது பல கோணங்களில் ஆசிரியர் விளக்கப் போகின்றார். நாளை நாம் அடுத்த மந்திரத்திற்கு செல்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.